ஹலோ, நல்லா இருக்கியா சிவா? உன் குரல கேட்கணும்னு தோணுச்சு. அதான் என் அம்மா போனை எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாம பேசிட்டு இருக்க. சொல்லு சிவா, நீ நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்க? நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேனோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். உனக்கு என்ன, இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ பூரியோட கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிடுவல்ல? இப்படி எல்லாம் பேசாத. நீ இப்படி பேசுறத என்னால தாங்கிக்க முடியாது. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன். நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். எப்பவும் உன் பக்கத்திலேயே என் வாழ்க்கையை வாழ நினைக்கிறேன்றது உனக்கு தெரியாதா என்ன? நீ எப்படி நினைச்சிட்டு இருக்கியோ நானும் அதே மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். கனவு மட்டும்தான் காண முடியுது. நான் இங்க தனியா கிடந்து ஒண்ணு நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் நெஞ்சே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு சிவா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் உன் மாமா கிட்ட நெருக்கமாயிட்டு இருக்கேன். எங்க அது எல்லாமே செதறிடுமோன்னு என் இதய துடிப்பு எவ்வளவு வேகமா துடிச்சதுன்னு தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? காதலிக்கிற பொண்ணுகிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேக்கா. அததான் நானும் சொல்றேன். நீங்க நார்மலா பேசிட்டு இருக்கியா? அங்க ஹால்ல கோலத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பூர்ணி ப்ளூடூத் போட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நான் போய் பார்க்கும்போது பூர்ணி போன்ல பேசல, நீ வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தியோ என்னவோன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னு. நீ காதலிக்கிறது பூர்ணி இல்லன்னோ வேற யாரையோ காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா ஏன் குடும்ப வாழ்க்கை கேள்விக்குறியா மாறி இருக்கும். சரி, நீ படிச்சு முடிச்சுட்டு சீக்கிரமா தூங்குன்னு. ஐயோ அக்கா, நான் காதலிக்கிறது பூரியை இல்ல பிந்துவதான்னு உன்கிட்ட நான் எப்படிதான்க்கா சொல்றது? உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எங்க 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 போனா? எங்க அவன்? ஐயோ, அவன் இவன் எல்லாம் சொல்லாதமா. சரி தம்பி, இப்ப ஆத்மாவாயிட்டாரு. அவருக்கு பவர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. கோவம் வந்தா நம்ம ரத்தத்தை எல்லாம் இளநீரை உறிஞ்சுற மாதிரி ஸ்ட்ரா போட்டு அப்படியே உறிஞ்சிருவாருமா. கொஞ்சம் வாய மூடுறியா சித்தி? அவன் ஆத்மாவா ஆயிட்டாங்கிற பயத்துல அவன் மேல என்னைக்கும் இல்லாத மரியாதை அப்படி பொங்கிக்கிட்டு வருதா? நீயாவது சொல்லுமா. சரி, அவன் நீ சொன்ன மாதிரி ஆத்மானே வச்சுக்கலாம். சரி, எங்க எங்க அவன்? எங்கன்னா அதோ பாருமா, அங்க கேட்டுச்சா? சரி தம்பியோட ஆத்மா வாஷ்ரூம்க்கு போயிருக்கு. ஆமா மம்மி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரத்தத்துல சாப்பாடு சாப்பிட்டான். இப்ப காலை கடன் முடிக்கிறதுக்காக உள்ள போயிருக்கான் போல. எங்கேயாவது ஆத்மா வாஷ்ரூமுக்கு போகுமோ? ஏமா போகாது? இது வரைக்கும் எந்த படத்திலயோ எந்த கதையிலயோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம். கண்டுபிடிச்சாலும் சொன்னா நல்லா இருக்காதுன்னு விட்டுருக்கலாம். பிளட் குடிக்கிற ஆத்மாவுக்கு ஜீரண சக்தி இருக்கணும்ல. காலை கடன்லாம் கழிக்க கூடாதா என்ன? லாஜிக் தானே மம்மி. ஐயோ, சரி
அதையும் பாத்துருவோம். வாங்க ஐயோ வாங்க. ஐயோ வேண்டாமா. ஐயோ ஐயோ. மம்மி கேட்டுச்சா மம்மி? அவன் ஃப்ளஷ் பண்றான். வாஷ்ரூம் கூட யூஸ் பண்றான் மம்மி. கொஞ்சம் வாய மூடுறீங்களா? ஐயோ வேண்டாமா, நீ வந்துரு. ஏய், உள்ள யாரு? வெளியில வாங்க. என்னங்க பிரச்சனை? எனக்கு மண்டையே வெடிக்குது. உங்களால எனக்கு ஐயம்மா யம்மா யம்மா. ஐயோ அங்க பாரு. ஐயோ, ஆத்மா. ஐயோ ஆத்மா. ஐயோ அங்க பாரு. ஆத்மா. எங்க ஆத்மா? அங்க ஆத்மா. நல்லா உத்து பாருங்க. எங்க?